ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். பட்ஜெட்டோட நியூஸ்லாம் நாளைக்கு பேச ஆரம்பிப்பாங்க. ஆர்பிஐ நியூஸ்லாம் வரும். ஸோ பேங்கிங் செக்டர்ஸ் அதிகமான வாலட்டைல் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி, ஐடி செக்டர்ஸ் ஓரளவுக்கு அப் ட்ரெண்டில் நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நேற்று ஆல்ரெடி நம்ம ஐஇஎக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோங்கிறது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஆஸ் வெல் அஸ் நாளைக்கு அப்படின்னு பார்க்க சொல்ல சுஸ்லான், அடானி கிரீனு, டாடா பவர், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மேலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. க்ரீன் எனர்ஜி ஒரு நல்ல பூம் கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி சோலார் விண்ட் ஸ்டாக்ஸுக்கு நியூ சப்சிடரி நியூஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால க்ரீன் எனர்ஜி மேலே கொஞ்சம் பூமிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும். அதனால் சுஸ்லான் எனர்ஜி மேலே இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வேலை கம்மியாக இருக்குன்றதுனால அது மேலே கவனம் செலுத்தலாம். அடானி கிரீனோ டாடா பவரோ ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ப்ரீ பட்ஜெட்டுக்கு அப்படின்னு பார்க்க சொல்ல நம்ம பெரும்பாலும் டிஃபென்ஸுக்கு, ரயில்வே ஸ்டாக்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் எப்போவுமே கொடுப்பாங்க. ஸோ அதே விஷயத்தை நம்ம இந்த தடவையும் கவனத்தில் வச்சுக்கலாம். நிஃப்டி லெவலை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 26,080 இருக்குது. டார்கெட் 26,400 அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம். நிஃப்டிக்கு போகும். ஸோ நிஃப்டியோட லெவல் 26,080 அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இப்போ கீழே வந்துடுச்சு. நம்ம 1 டே சார்ட்டில், ஒரு 1 ஹவர் சார்ட்டில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஸ்பாட் பிரேக் அவுட் ஆனதுனால மார்க்கெட் ஆக்சுவலாக நாளைக்கு கீழே விழணும். அதாவது கிராஷ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சந்தை கீழே விழும். எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,745 வரையும் வரும். இந்த ஓவரால் கிளான்ஸ் கவரேஜ் இருக்குது இல்லைங்களா, இது ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த 25,785 வரையும். ஓகே, 1 டே சார்ட்டில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஒரு பெரிய ஃபால் கொடுத்தது. மார்க்கெட்டு அந்த மாதிரி கணக்கு எடுத்தோன்னா 23,500 வரையும் கீழே போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் நமக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா, நமக்கு ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் அடுத்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிடும். அடுத்த பிரேக் அவுட் எங்கேயாவது வந்ததுன்னா இப்படி இங்கே 25,277 இருந்து. அதனால் 1 டே சார்ட்டை பேஸ் மெயின் டார்கெட்டாக வச்சு பண்ண வேண்டாம். இப்போதைக்கு அது நமக்கு எந்த இண்டிகேட்டரும் செல் சைடு காட்டலை. 4 ஹவர்ஸில் மட்டும்தான் செல் சைடு காட்டுதுங்கிறதுனால அதிகபட்சமான இடம் 25,780 தான் நமக்கு கீழே போகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் நிஃப்டி என்ன நடக்க போகுதுங்கிறத பேசுவோம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க அதை அழகாக சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்ணாங்க. கிளியராகவும் சஸ்டெயினும் ஆச்சு. க்ளோஸ்அப்பில் போனீங்கன்னா அதோட கெஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம நேற்று பார்த்த அதே பொசிஷன்ஸில் அதே இடத்துலையே சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ட்ரெண்ட் லைனு. ஆக்சுவலாக நான் இங்கே வரை ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பில் இருந்தது 1 ஹவர் சார்ட்டில். ஸோ அங்கே ஹிட் ஆகலை. ஸோ மார்க்கெட்டை நாளைக்கு வாலட்டைலில் கீழே அடிச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா மேலே அடிச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ஒரு 9 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 10 மணிக்கு ஆர்பிஐ பேச ஆரம்பிக்கும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் நியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரையும் இல்லை. ஸோ மார்க்கெட் மேலே ஏறிடும். 10 மணிக்குள்ளே மார்க்கெட்டு மேலே ஹிட் ஆகிடும். இல்லைன்னா ஓப்பன் மார்க்கெட்டே மேலே போய் நிற்கலாம். அப்படி இல்லைன்னா ஓப்பன் மார்க்கெட்டே கீழே, அதாவது 9லேருந்து 9:15 கீழே போய் நிற்கலாம். இந்த ஸ்பாட் இந்த ரேஞ்சுக்கு நெருக்கத்தில் நிற்கலாம். அந்த 58,800 58,900 இந்த ரேஞ்சுக்கு நிற்கலாம். நின்றுட்டு 10 மணிக்கு ஆர்பிஐ நியூஸ் அனௌன்ஸ் பண்ண பாசிட்டிவாக மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் நமக்கு இந்த 6500 பிரேக் அவுட் ஆகி மேலே போகாது. அவங்க நெகட்டிவ் நியூஸஸ் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். இதுக்கு நீங்கள் லைவில் ஃபண்டமெண்டல் நியூஸை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். பெரும்பாலும் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ப்ரீமியம் ஏறாமல் இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அதிக கவனம் செலுத்துவாங்க. அப்போது ப்ரீமியமை நகரம் விட மாட்டாங்க, இண்டெக்ஸை மட்டும் மூவ் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் இருக்குது இல்லையா, அதில் ஒரு கால் ஆப்ஷன் 0 ஹீரோ கால் ஆப்ஷன் மாதிரி எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் மணி, வேஸ்ட் ஆஃப் மணினா இல்லைனா விட்டுருங்க, தயவுசெய்து நாளைக்கு ட்ரேடே பண்ணாதீங்க.
ஓகேவா? இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்டை அப்படியே நிஃப்டியோடு எடுத்து போட்டிங்கன்னா நிஃப்டிக்கு போவோமா? இங்கே வாங்க. நிஃப்டியை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு வாலடைல் ஹிட்டு 25,800 வரையும் இருக்குது. ஸோ அந்த பேங்க் நிஃப்டி கீழே இறங்குச்சுன்னா 25,800 ஹிட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் மேலே தான் போவோம். ஓகேங்களா? ஸோ அந்த 4 hour சார்ட் படி பார்த்தோம்னா இந்த இடம் ட்ராப்பாக இருக்கும். அதாவது 25,800ங்கிறது ஒன் டே சார்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் வந்து ட்ராப்பாக இருக்கும். 25,800 வரையும் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை அப்படியே சஸ்டெயின் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் 25,800 ஹிட் ஆன பிறகு நம்ம நிஃப்டியில் கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 0 ஹீரோவாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லை, நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா 25,800 ஹிட் ஆன பிறகு மார்க்கெட்டை வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டை ப்ளே பண்ண விடுங்க, மார்க்கெட் ஃப்ரீயாக மூவ் ஆகட்டும். மூவ் ஆன பிறகு இந்த 25,915 இருக்குது பாருங்கள் பொசிஷன், இது பிரேக் அவுட் ஆன பிறகு கால் ஆப்ஷன் எடுங்க. 25,800 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. உங்களுடைய டார்கெட்டு ஆல்மோஸ்ட் 26,500 வரையும் இருக்குது நிஃப்டிக்கு. இப்போ நான் சொல்கிறது புரியுதா? அதாவது நாளைக்கு பேங்க் நிஃப்டி வாலெட்டை இருக்குங்கிறதுனால ட்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நிஃப்டியை எந்த லெவல் யூஸ் பண்ணணுங்கிறத பேங்க் நிஃப்டியை வச்சு நிஃப்டி எடுத்துக்கலாங்கிறத தான் நான் சொல்ல வந்த கான்செப்ட். நான் சொன்னது புரியலை அப்படின்னா மறுபடியும் வீடியோ போட்டு ரீப்ளே பண்ணி பாருங்கள், புரியும். க்ரூட் ஆயில் ஒரு தடவை பார்த்துருவோமா? க்ரூட் ஆயில் நான் ஆக்சுவலாக க்ரூட் ஆயிலும் சரி நேச்சுரல் காஸ்ட்டு நான் இன்னும் ட்ரேடே பண்ணலைங்க. நான் அந்த எண்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் எடுக்கலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க கீழெல்லாம் ஒன்றும் பெருசாக ஹிட்டெல்லாம் ஆகலை. மேலே அந்த 5,300 வரையும் மார்க்கெட் ஆல்ரெடி போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, மேலே ஏறின பிறகு அதாவது 5,150 இந்த ரேஞ்சிலேருந்து 5,300க்குள்ளே ஒரு புட் ஆப்ஷனை வாங்கணும். நம்ம திருப்பி கீழே வருவாங்க. ஓகேங்களா? மேலே போகிறது கவனம் செலுத்த வேணாம். அதாவது கால் ஆப்ஷனுக்கு இப்போ கவனம் செலுத்தாதீங்க, புட் ஆப்ஷனுக்கு கவனம் செலுத்துங்க. என்னை கேட்டால் ட்ரேடே பண்ண வேணாங்க. ஏன்னா இப்போ அந்த யூஎஸும் அந்த ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, அந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்டு, கொரியா ஏதோ வாய் வைக்கிறான், அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் க்ரூட் ஆயிலில் கை வைக்கிறது நமக்கு தேவையில்லாத டென்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி வேறு. ஸோ ரொம்ப ப்ரீமியம்லாம் ஹெவி வாலட்டைலில் இருக்கும். ஸோ அதை ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் நேச்சுரல் கேஸ் நமக்கு 290 ஹிட் ஆகிடுச்சா பார்த்துருவோமா? ஹிட் ஆகலை. நான் வெயிட் பண்ணுவேங்க, நான் வெயிட் பண்ணி தான் ப்ளே பண்ணுவேன். இப்போதைக்கு நான் அதை எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கணும். கிடைக்கிற வரையும் நான் இல்லைங்க, இப்போதைக்கு நான் அதை எடுக்கிற மாதிரி இல்லை. நேச்சுரல் கேஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னா நிஃப்டி மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். கால் ஆப்ஷன் எடுக்கிறதுல அதிக கவனம் செலுத்தலாம். 25,550க்கு கீழே வந்ததுன்னா மட்டும் புட் ஆப்ஷனை பற்றி நம்ம யோசிக்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி வாலட்டைல் இருக்குங்கிறதுனால இன்ட்ராடேயில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரீமியம் மூவ் ஆச்சுன்னா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த நாள் ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டி கை வைக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஸ்லான் எனர்ஜியும் ஐடிஎஃப்சியும் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து சுஸ்லான் எனர்ஜி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். மூமெண்ட்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்காங்கன்றத ஒரு தடவை பார்த்துருவோமா? ஓகே, 50 மேஜரான சப்போர்ட், அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்காங்க. இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அடுத்த லெவலில் அவங்க 55க்கு போவாங்க. இது 50ல் எடுக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி, 45, 48 இந்த ரேஞ்சு தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி டாடா பவர், ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு அப்படி தான் 375 ரேஞ்சில் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 356 ரேஞ்சு வரும். டிசிஎஸ் வாட்ச் பண்ணிவிடுங்க. நான் ஆக்சுவலாக இன்றைக்கும் புட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கலை, இன்றைக்கும் ட்ரேட் பண்ணலை. இந்த ஸ்பாட் வாங்கலாங்க. 3,133 ரேஞ்சில் வந்த பிறகு ஒரு கால் ஆப்ஷன் 0 ஹீரோவில் நம்ம வாங்கலாம். இப்போ வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஆமாம், பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கீழே இறங்கும். இது
இறங்கிட்டு தான் மேலே ஏறும். இல்லை சடனாக மேலே ஏறணும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லி எதுவும் இல்லை. ஓகேங்களா. மிட் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஏறி இருக்கே தவிர ஒரு டாப் கம்பெனிஸ்ன்னு சொல்லி எதுவும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. ஸோ மேனுவலாக இவன் மேலே தள்ளினா தான் உண்டுங்கிறதுனால ஜீரோ ஹீரோ தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் நம்ம ஆல்ரெடி 2 ஸ்டாக்கு வந்து டெலகிராமில் ஜீரோ ஹீரோவுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இன்னொன்று வந்து ட்ரெண்ட்டு இல்லையா. ஸோ அது ரெண்டும் முதல்ல லெவல் ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங், ஈக்விட்டி ஆப்ஷனை பற்றி நம்ம வீடியோஸில் பேசலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றதில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.